வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். சீன விமான நிலையத்தில் இந்திய பெண் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பதை குறித்து அருணாச்சல பிரதேச முதல்வர் கண்டனம். அருணாச்சலம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்பதில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று தெரிவித்தார் முதல்வர் பெமா காண்ட். இஸ்ரேலின் தாக்குதல் பாலஸ்தீன பிரதேசத்தின் பொருளாதார இருப்பு ஆபத்தில் உள்ளது என ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை. காசா பகுதியை மீண்டும் கட்டியெழுப்ப $70 பில்லியன் மேல் செலவாகும் என ஐக்கிய நாடுகள் அறிக்கை. தென்னாப்பிரிக்க இடையேயான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற 522 ரன்கள் என்ற இமாலய இலக்கு நிர்ணயம். 8 விக்கெட்டுகள் மீதமுள்ள நிலையில் தோல்வியை தவிர்க்க போராடும் இந்திய அணி. இந்திய பெருங்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதால் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி உட்பட 4 மாவட்டங்களில் இன்று கனமழை. இனி விரிவான செய்திகளை காணலாம். சீன விமான நிலையத்தில் இந்திய பெண் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பதை குறித்து அருணாச்சல பிரதேச முதல்வர் கண்டனம் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் மேற்கு கமெங் மாவட்டத்தில் உள்ள ரூபாவை சேர்ந்த தோங்டாங் என்ற பெண் நவம்பர் 21ஆம் தேதி இங்கிலாந்தில் இருந்து ஜப்பான் செல்லும் வழியில் ஷாங்காய் விமான நிலையத்தில் இறங்கினார். அங்கிருந்து மற்றொரு விமானத்தின் மூலம் ஜப்பான் செல்ல திட்டமிட்டிருந்த நிலையில் ஷாங்காய் விமான நிலையத்தில் அவரது இந்திய கடவுச்சீட்டை செல்லாது என கூறி சீன கிழக்கு விமான நிறுவனமும் குடியேற்ற அதிகாரிகளும் பயணிக்க அனுமதி மறுத்தனர். தொடர்ந்து அவருக்கு உணவு உள்ளிட்ட எவ்வித அடிப்படை வசதியும் செய்து தராமல் பயணிகள் காத்திருப்பு அறையில் 18 மணி நேரம் அடைத்து வைத்ததாகவும் தோங்டாங் குற்றம் சாட்டினார். மேலும் தோங்டாங் தனது எக்ஸ் வலைத்தளத்தில் தனக்கு நேர்ந்த நிகழ்வு இந்திய இறையாண்மைக்கு அருணாச்சல பிரதேச மக்களுக்கும் அவமரியாதை என கூறி பிரதமர் மோடி மற்றும் மூத்த அதிகாரிகள் தலையிட்டு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கடிதம் எழுதினார். இந்த விவகாரம் குறித்து அருணாச்சல பிரதேச முதல்வர் பெமா காண்ட் தனது வலைத்தளத்தில் தோங்டாங்கை சீன அதிகாரிகள் நடத்திய விதம் அவமரியாதையும் இனவெறி தாக்குதலாகும் என்றார். தொடர்ந்து அங்கீகரிக்கப்பட்ட இந்திய கடவுச்சீட்டு அவரிடம் இருந்த போதும் அதை சீனா ஏற்காதது கண்டனத்திற்குரியது என தெரிவித்தார். மேலும் அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்பதில் எவ்வித மாற்றமும் இல்லை என கூறினார். இஸ்ரேலின் தாக்குதலில் பாலஸ்தீன பிரதேசத்தின் பொருளாதார இருப்பு ஆபத்தில் உள்ளது என்று ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. போரினால் பாதிக்கப்பட்ட காசா பகுதியை மீண்டும் கட்டியெழுப்ப $70 பில்லியன் மேல் செலவாகும் என்று ஐக்கிய நாடுகள் வர்த்தக மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் புதிய அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கையில் காசாவில் நடந்த போரும் அந்த பிரதேசத்தின் மீது விதிக்கப்பட்ட தடைகளும் பாலஸ்தீன பொருளாதாரத்தை பேரழிவிற்கு உட்படுத்தியுள்ளன என்று சமூக ரீதியாக மீண்டும் கட்டியெழுப்பப்பட முடியுமா என்பதில் கடுமையான சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் பாலஸ்தீன பிரதேசத்தின் பொருளாதார அழித்து அதன் இருப்பையை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கியுள்ளது என்று ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதைத் தொடர்ந்து பாலஸ்தீன சுகாதார அமைச்சக புள்ளி விவரங்களின்படி கடந்த 2 ஆண்டுகளில் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் 69,000க்கும் மேற்பட்டோர் உயிர் மாய்க்க செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் அதையொட்டிய தென்னிலங்கை இந்திய பெருங்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதால் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. நாளை தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. நவம்பர் 28ஆம் நாள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. நவம்பர் 29ஆம் நாள் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. குவஹாத்தியில் நடைபெறும் 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற 522 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான இலக்குடன் தொடர்ந்து ஆடி வருகிறது. அசாமின் குவஹாத்தியில் நடைபெறும் 2வது டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்க அணி 489 ரன்களும் இந்திய அணி 201 ரன்களும் எடுத்தன. 2ஆம் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்க அணி 5 விக்கெட் இழப்புக்கு 260 ரன்கள் எடுத்தபோது இன்னிங்ஸை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இதையடுத்து 549 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்னும் இலக்குடன் விளையாடிய இந்திய அணி 4ஆம் நாள் ஆட்ட நேர இறுதியில் 2 விக்கெட் இழப்பிற்கு 27 ரன்கள் எடுத்துள்ளது. 8 விக்கெட்டும் இன்று ஒருநாள் ஆட்டமும் எஞ்சியுள்ள நிலையில் இந்திய அணி வெற்றி பெற மேலும் 522 ரன்கள் எடுக்க வேண்டியுள்ளது.
அரக்கோணத்தில் காங்கிரஸ் கட்சியின் மறுசீரமைப்பு ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் மத்திய இணை அமைச்சர் ஜே.டி. சீலம் தலைமையில் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியின் மறுசீரமைப்பு ஆலோசனைக் கூட்டம் மேலிட பொறுப்பாளரும் முன்னாள் மத்திய நிதித்துறை இணை அமைச்சருமான ஜே.டி. சீலம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட தலைவர் தேர்தலில் போட்டியிட விரும்பும் பொறுப்பாளர்களிடமிருந்து விருப்ப மனுவை பெற்றார். அதனைத் தொடர்ந்து முன்னாள் மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் ஜே.டி. சீலம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் எழுச்சி பெற்றுள்ளது என்றும், கட்சியை வலுப்படுத்த கட்சியில் முக்கிய பொறுப்புகளில் இளைஞர்களை நியமித்து வருகிறோம் என்றும், SIR மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றும் தெரிவித்தார். கூட்டத்தில் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் பஞ்சாட்சரம், அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் நரேஷ்குமார், மூர்த்தி, மாநில பொதுச் செயலாளர் ராஜ்குமார், செயல் தலைவர் எட்வின் ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டத்தில் பல்வேறு வழித்தடங்களில் 10 மகளிர் விடியல் பேருந்து சேவையினை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டத்தில் முத்துவாஞ்சேரி, சுத்தமல்லி, ஆண்டிமடம் ஆகிய பேருந்து நிலையங்களில் இருந்து பல்வேறு வழித்தடங்களில் 10 மகளிர் விடியல் பேருந்து சேவையினை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். பேருந்து சேவையினை தொடங்கி வைத்த அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது பாஜக கோவை மக்களுக்கு செய்த துரோகம் மிகப்பெரியது என்றும், அவர்கள் வழங்க வேண்டிய மெட்ரோ ரயில் திட்டத்தை வழங்கவில்லை என்றும், ஆனால் மோடியை அழைத்து வந்து விவசாயிகளை ஏமாற்றும் நாடகத்தை போட்டார்கள். மோடிக்கு கோவை மக்கள் கருப்பு கொடி காட்டியிருக்க வேண்டும். அதை மடைமாற்றும் வகையில் தேவையில்லாமல் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு உள்ளார்கள் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி, போக்குவரத்து கழக அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா செல்பேசியை தூக்கி எறிந்து பெண்ணை உருவக்கேலி செய்ததாக கூறி கிராம நிர்வாக அலுவலர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகர்கோவிலில் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கான ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா தலைமையில் நடந்தது. இதில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கான அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட கிராம நிர்வாக அலுவலர் ஒருவரை மாவட்ட ஆட்சியர் ஒருமையில் பேசியதாகவும், அவரது செல்பேசியை அனைவரின் முன்பாக தூக்கி எறிந்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான கிராம நிர்வாக அலுவலர்கள் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கோரி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வர சொல்லிட்டு எங்க மாவட்டம் வந்து நல்லாவே நாங்க நாலு வாரமா சனி ஞாயிறு நாங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம். கன்னியாகுமரி மாவட்டம் டாப் லெவல்ல இருக்கு, 2வது லெவல்ல இருக்கு. அதுல வந்து இது பண்ணி ஒவ்வொரு ஆளா எந்திரிச்சு இது பண்ணி நாங்க வந்து ஒரு 10 BLOக்கு இந்த ஆண்ட்ராய்டு போனை வச்சு நாங்க கிளாஸ் எடுத்து அவங்களுக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்து இது பண்ணிட்டு சார்ஜ் போயிட்டு. வாக்காளர் திருத்த பணியில் திமுகவினர் அதிகாரத்தை பயன்படுத்தி வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களை அச்சுறுத்தி முறைகேட்டில் ஈடுபடுவதை கண்டித்தும் திருப்பூரில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் மூலம் குவித்து வைக்கப்பட்டுள்ள குப்பைகளை அகற்றாத மாநகராட்சியை கண்டித்தும் வாக்காளர் திருத்த பணியில் திமுகவினர் அதிகாரத்தை பயன்படுத்தி வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களை அச்சுறுத்தி முறைகேட்டில் ஈடுபடுவதை கண்டுகொள்ளாத திருப்பூர் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் திருப்பூர் குமரன் சிலை முன்பு பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் மாவட்ட உறுப்பினர் தங்கராஜ் உள்ளிட்ட அதிமுகவினர் 500க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை பெண் வழக்கில் ஒரு நீதி, விழுப்புரம் மாவட்ட பெண்ணிற்கு ஒரு நீதியா என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் கேள்வி எழுப்பினார். விழுப்புரம் மாவட்ட அதிமுக தலைமை கட்சி அலுவலகத்தில் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த 19ஆம் தேதி வானூர் அருகே திருவக்கரை கிராமத்தை சேர்ந்த கணவனால் கைவிடப்பட்ட பெண் கட்டாயப்படுத்தி ஆபாச வீடியோ எடுத்து கற்பழித்து கொலை மிரட்டல் விடுத்த திமுக ஒன்றிய செயலாளர் பாஸ்கரன் மீது கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. அதன் மீது 66 பிரிவு கற்பழிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் ஸ்டாலின் வழி நடத்துகிற விழுப்புரம் மாவட்ட செயலாளர் லட்சுமணன் பரிந்துரை செய்தவர் மீதுதான் இந்த புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகார் மீது துரித நடவடிக்கை எடுக்கவும் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நியாயம் கிடைக்கவும் வலியுறுத்தப்பட்டது. கோவை பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணை 4 மணி நேரம் தேடுகிறார்கள். அதில் குற்றவாளி கைது செய்யப்படுவார். 30 நாட்களில் தீர்ப்பை பெற்று தருவோம் என சொன்ன ஸ்டாலின் ஏன் விழுப்புரம் பெண்ணிற்கு எதுவும் சொல்லவில்லை? கோவை பெண் வழக்கில் ஒரு நீதி, விழுப்புரம் மாவட்ட பெண்ணிற்கு ஒரு நீதியா என கேள்வி எழுப்பினார். தமிழக காவல்துறை யாருடைய காவல்துறை? திரு மு.க. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை 11 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் தேடுகிறார்கள். அந்த கற்பழிக்கப்பட்ட பெண்ணை, பாதிக்கப்பட்ட பெண்ணை தேடுகிறார்கள். ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட பெண் என்ன பண்றார்? அங்கிருந்து
காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பொறுப்புக்கு குற்றப்பின்னணி உடையவர்களை நியமிக்க கூடாது என ராகுல் காந்தி கூறியுள்ளதாக மேலிட பார்வையாளர் தெரிவித்துள்ளார். திருச்சியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட தலைவர் ரெக்ஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் விஜய் இந்தர் சிங்கிலா கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது அவர் மாவட்ட தலைவர் பொறுப்புக்கு குற்ற பின்னணி உள்ளவர்களை நியமிக்க கூடாது என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளதாக கூறினார். கட்சிக்கு விசுவாசமானவர்களையும் உழைத்தவர்களையும் அடையாளம் காட்டும்படி கேட்டுக்கொண்டார். இந்த கூட்டத்தில் முன்னாள் மாவட்ட தலைவர் ஜெரோம் ஆரோக்கியராஜ், மாநில சிறுபான்மையினர் பிரிவு முதன்மை துணைத் தலைவர் பேட்ரிக் ராஜ்குமார், மாநகராட்சி கவுன்சிலர் சோஃபியா விமலா ராணி, இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் அபுதாகிர் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவின் இறுதியில் நிர்வாகிகள் அனைவரும் புதிய மாவட்ட தலைவராக யாரை தேர்ந்தெடுப்பது என்று தனித்தனியாக கடிதம் எழுதி விஜய் இந்தர் சிங்லாவிடம் கொடுத்தனர். I am from Punjab. I was former member parliament, former cabinet minister, and currently I am the joint treasurer of AICC, looking after party assets and also party properties in the whole country, being a CWC member. சேலம் மாவட்டம் ஓமலூர் மகளிர் காவல் நிலையத்திற்கு அடுத்தடுத்து 3 காதல் ஜோடிகள் வந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ஓமலூர் மகளிர் காவல் நிலையத்திற்கு 3 காதல் ஜோடிகள் திருமணம் செய்து கொண்டு அடுத்தடுத்து வந்தனர். இதில் ஒரு ஜோடி மேட்டூர் உட்கோட்டத்தை சேர்ந்ததால் அவர்களை அங்கு அனுப்பி வைத்தனர். 2 ஜோடிகளின் உறவினர்கள் காவல் நிலையத்திற்கு வந்து காதல் திருமணத்தை ஏற்க மறுத்து தகராறு செய்தனர். பெரிய வடக்கம்பட்டி, நேதாஜி, தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியை சேர்ந்த ஸ்ரீதாரதி இருவரும் வெவ்வேறு சாதி என்பதால் எதிர்ப்பு கிளம்பியது. காவல்துறையினர் சமாதானம் செய்து பெற்றோருடன் அனுப்பி வைத்தனர். ஓமலூர் பண்ணப்பட்டி ரவி, அதே ஊரை சேர்ந்த ஜெயஸ்ரீ இருவரும் காதல் திருமணம் செய்து கொண்டு வந்தனர். வேறு ஒருவருடன் திருமணம் நிச்சயம் செய்திருந்த நிலையில் காதல் திருமணத்தை ஏற்க மறுத்த பெண்ணின் உறவினர்கள் தகராறு செய்தனர். அவர்களையும் சமாதானம் செய்த காவலர்கள் காதல் ஜோடியை பெற்றோருடன் அனுப்பி வைத்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே பேருந்து விபத்தில் பலியான புளியங்குடி மல்லிகாவின் உடல் அடக்கம் செய்யும் நிகழ்வில் பார்வையற்ற அவரது மகள் தாயை நினைத்து கதறி அழுதது கண்கலங்க வைத்தது. கடையநல்லூர் அருகே திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் 2 பேருந்துகள் மோதியதில் 8 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தோரில் புளியங்குடி முத்துராமன் என்பவரின் மனைவி மல்லிகாவும் ஒருவர். அவர் உடல் கூராய்விற்கு பிறகு அடக்கத்திற்காக புளியங்குடி கொண்டு வரப்பட்டது. மல்லிகாவுக்கு 1 ஆண் பிள்ளையும் 2 பெண் பிள்ளைகளும் உள்ளனர். பெண் பிள்ளைகளில் ஒருவர் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி. கைம்பெண்ணான மல்லிகா பீடி சுற்றும் தொழில் செய்து குழந்தைகளை வளர்த்து படிக்க வைத்துள்ளார். பார்வையற்ற 33 வயது பெண்ணான கீர்த்திகா தன் தாயின் உடலை பார்த்து கதறி அழுதது காண்போரை கண்கலங்க வைத்தது. தன் தாயும் தவறிவிட்டதால் தனக்கு அரசு வேலை வழங்கி தன் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்று முதலமைச்சருக்கு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு தொடர்பாக குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று தவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். கரூரில் சிபிஐ அதிகாரிகள் முன் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த், தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், மாவட்ட செயலாளர் மதியழகன், நிர்வாகி பவுன்ராஜ் ஆகிய 5 பேர் ஆஜராகினர். 5 பேரிடமும் விசாரணை நடைபெற்றது. விசாரணை முடிந்த பின் செய்தியாளரை சந்தித்த நிர்மல்குமார், கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பில் சதி திட்டம் உள்ளதாகவும் தாங்கள் முழு ஆதாரங்களை சிபிஐயிடம் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். இந்த சதி செயலில் இந்த 41 மரணத்தில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்றுதான் எங்களுடைய ஒரே எண்ணம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கு அனைத்து ஒத்துழைப்புகளும் நாங்கள் கொடுப்போம் என்று கூறியிருக்கிறோம். ஸோ இந்த சதி செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகள் இந்த இடத்துல சுற்றி கொண்டு இருக்கலாம். தருமபுரி 4 ரோடு சந்திப்பில் போக்குவரத்து விதியை மீறி 2 சக்கர வாகனத்தில் வந்த 2 மீது அரசு பேருந்து மோதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தருமபுரி குமாரசாமிப்பேட்டை பகுதியை சேர்ந்த திருப்பதியும் அவர் மனைவி பிரபாவும் 2 சக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்றபோது ஓசூர் நோக்கி வந்த அரசு பேருந்து 2 சக்கர வாகனத்தின் மீது மோதியது. இந்த விபத்தில் காயமடைந்த இருவரையும் போக்குவரத்து காவல்துறையினரும் பொதுமக்களும் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு விசாரித்து வருகின்றனர். இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கொடைக்கானல் ஏரி சாலை நடைமேடையில் சுற்றுலா பயணிகளை அச்சுறுத்திய 7 அடி நீளமுள்ள சாரை பாம்பை வனத்துறையினர் லாபகமாக பிடித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகரின் மையப்பகுதியில் நட்சத்திர ஏரி சாலையில் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் நடைபயிற்சி, சைக்கிள் சவாரி மற்றும் குதிரை சவாரி செய்து வருவது வழக்கம். இந்த நிலையில் படகு குளம் அருகே சுமார் 7 அடி நீளமுள்ள சாரை பாம்பு ஒன்று வருவதைக் கண்டு
அப்பகுதியில் இருந்த சுற்றுலா பயணிகள் பெரும் அச்சமடைந்தனர். மேலும் அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பெயரில் விரைந்து வந்த வனத்துறையினர் அப்பகுதியில் சுற்றி திரிந்த சாரைப்பாம்பை லாவகமாக பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்கு எடுத்து சென்று விட்டனர். ஆம்பூரில் வீட்டில் உள்ள 5 அடி ஆழமுள்ள தண்ணீர் தொட்டியில் 3 மாத பெண் குழந்தை சடலமாக மீட்கப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பெத்லஹேம் பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வருபவர் அக்பர் பாஷா அர்ச்சியா தம்பதியினர். இவர்களுக்கு ஒரு ஆண் 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் கடந்த 3 மாதத்திற்கு முன்பு அர்ஃபலா பாத்திமா என்ற பெண் குழந்தை பிறந்தது. இந்த நிலையில் அந்த குழந்தை வீட்டின் தரைத்தளத்தில் உள்ள தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழந்ததாக உறவினர்கள் குழந்தையை ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி மேலும் காணாமல் போனதாக கூறப்பட்ட குழந்தை மேல் மாடியில் வசிக்கும் இவர்கள் தரைத்தளத்தில் உள்ள தண்ணீர் தொட்டியில் விழுந்தது எப்படி என்று பல்வேறு கோணங்களில் குழந்தையின் பெற்றோரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் 3 மாத பெண் குழந்தை தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் ஆம்பூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தேமுதிகவின் உள்ளம் தேடி இல்லம் நாடி தேர்தல் பரப்புரையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவிற்கு படுகர் என மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே கோடமலை கிராமத்திற்கு சென்று படுகர் என மக்களின் பாரம்பரிய உடை அணிந்து அவர்களது பாரம்பரிய இசைக்கு ஏற்ற அவர்களுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 234 தொகுதிகளிலும் தேமுதிக வலுவாக உள்ளதாகவும் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவிக்கு 2026 தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ராஜ்யசபா உறுப்பினர் பதவிக்காக மட்டுமே கூட்டணி அமைப்பது என்ற எண்ணம் தேமுதிகவிற்கு இல்லை என்றும் தொண்டர்கள் தமிழக மக்கள் விரும்பும் கூட்டணியில் தேமுதிக அமைக்கும் என கூறினார். மேலும் தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களிலும் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை எனவும் முக்கிய காரணம் அரசு மதுபான கடை, கள்ளச்சாராயம், போதைப் பொருட்கள், இதனால்தான் யாருக்கும் வேலை வாய்ப்பு இல்லை என்றார். மணவாளநல்லூரில் உள்ள கொளஞ்சியப்பர் ஆலயத்தில் உண்டியல் காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே மணவாளநல்லூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கொளஞ்சியப்பர் ஆலயத்தில் உண்டியல் காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. இந்து சமய அறநிலையத்துறையின் கடலூர் உதவி ஆணையர் சந்திரன், சரக ஆய்வாளர் பிரேமா, செயல் அலுவலர் பழனியம்மாள் ஆகியோர் முன்னிலையில் கோவில் பணியாளர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் வங்கி ஊழியர்கள் காணிக்கை என்னும் பணியில் கலந்து கொண்டனர். ஆலயத்தில் உள்ள 3 நிரந்தர உண்டியல்களில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கைகள் எண்ணப்பட்டன. இதில் ரொக்கமாக 13,56,705 ரூபாயும், தங்கம் 7 பவுன் 250 மில்லிகிராம், வெள்ளி பொருட்கள் 335 கிராம் காணிக்கையாக செலுத்தப்பட்டிருந்தது. உண்டியல் என்னும் பணி முடிவடைந்ததை தொடர்ந்து காணிக்கைகளை கோவில் ஊழியர்கள் ஆலயத்தின் வங்கி கணக்கில் செலுத்தினர். தஞ்சை பெரிய கோவில் முன்பு 2 ஆட்டோக்கள் மோதிக்கொண்ட விபத்தில் சாலையில் சிதறி கிடந்த கண்ணாடி துண்டுகளை சமூக அக்கறையுடன் துடைப்பத்தால் சுத்தப்படுத்திய போக்குவரத்து காவலர் ராஜா கண்ணனை பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வெகுவாக பாராட்டினர். வரலாற்று சிறப்புமிக்க தஞ்சை பெரிய கோவில் முன்பு ராஜா கண்ணன் என்ற போக்குவரத்து காவலர் போக்குவரத்து சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது பெரிய கோவில் சாலையில் ஒன்றன் பின் ஒன்றாக வந்த 2 ஆட்டோக்கள் எதிர்பாராத விதமாக மோதிக்கொண்டன. இதில் 2 ஆட்டோக்களிலும் முன்பக்க கண்ணாடிகள் உடைந்து சாலையில் சிதறி கிடந்தன. இதனை கண்ட பணியில் இருந்த போக்குவரத்து காவலர் ராஜா கண்ணன் கோவில் வளாகம் ஓரத்தில் இருந்த துடைப்பத்தை எடுத்துக்கொண்டு சாலையில் சிதறி கிடந்த மிகவும் கூர்மையான கண்ணாடி துண்டுகளை சமூக அக்கறையுடன் கூட்டி ஓரமாக தள்ளி சுத்தப்படுத்தினார். சாலையில் கண்ணாடி சிதறல்களை சுத்தப்படுத்திய காவலர் ராஜா கண்ணனை பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வெகுவாக பாராட்டுகின்றனர். கந்தர்வக்கோட்டை தாலுகா பிசானத்தூர் கிராமத்தில் தனியார் உயிரி மருத்துவ கழிவு தொழிற்சாலைக்கு எதிராக கந்தர்வக்கோட்டை வர்த்தகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தாலுகா பிசானத்தூர் கிராமத்தில் அமையவிருக்கும் தனியார் உயிரி மருத்துவ கழிவு தொழிற்சாலைக்கு எதிராக கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் கடந்த 32 நாட்களாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் கந்தர்வக்கோட்டை வணிகர்கள் ஒரு நாள் கடை அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கந்தர்வக்கோட்டை பேருந்து நிலையத்தில் மருத்துவ கழிவு தொழிற்சாலை அமைவதை தடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இது குறித்து கந்தர்வக்கோட்டை வணிகர் சங்க தலைவர் தெரிவிக்கையில், சாணத்தூரில் வருகின்ற அந்த ஆலை இந்த பகுதிக்கே பாதிக்கப்படும் என்ற பல குரலில் கேள்விப்பட்டிருக்கின்றோம். விசாரித்த வகையில் அது தேவையில்லாத ஒன்றை எங்கேயோ காட்டுகளில் போட வேண்டியதை ஊருக்கு மத்தியிலே போடுகின்றார்கள். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். சீன விமான நிலையத்தில் இந்திய பெண் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பதை குறித்து
அருணாச்சல பிரதேச முதல்வர் கண்டனம். அருணாச்சலம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்பதில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று தெரிவித்தார் முதல்வர் பெமா காண்ட். இஸ்ரேலின் தாக்குதல் பாலஸ்தீன பிரதேசத்தின் பொருளாதார இருப்பு ஆபத்தில் உள்ளது என ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை. காசா பகுதியை மீண்டும் கட்டியெழுப்ப $70 பில்லியன் மேல் செலவாகும் என ஐக்கிய நாடுகள் அறிக்கை. தென்னாப்பிரிக்க இடையேயான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற 522 ரன்கள் என்ற இமாலய இலக்கு நிர்ணயம். 8 விக்கெட்டுகள் மீதமுள்ள நிலையில் தோல்வியை தவிர்க்க போராடும் இந்திய அணி. இந்திய பெருங்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதால் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி உட்பட 4 மாவட்டங்களில் இன்று கனமழை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.